பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் தியாகராய நகர் பகுதியில் தாழ்வான இடங்களில் இருக்கும் மக்கள் தங்களுடைய வாகனங்களை மேம்பாலத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அந்த இடத்துல மழை நீர் தேங்கி இருக்கிறதா? அதனை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் நேற்று முதலே கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் என்பது தேங்கி இருந்தது. இதன் காரணமாக தங்களுடைய வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று டி நகர் பகுதியை சேர்ந்த மக்கள் தங்களுடைய வாகனங்களை அங்கு அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த டி நகரை பொறுத்த வரைக்குமே ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கி இருந்தது. அங்கு மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் அந்த கால்வாய்கள் அமைக்கக்கூடிய அந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதன் காரணமாக அங்கு பல்வேறு இடங்களில் தண்ணீர் என்பது தேங்கி இருந்தது. இதன் காரணமாக அந்த தண்ணீரில் எந்தவிதமான பாதிப்பும் தங்களுடைய வாகனங்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களை அந்த மேம்பாலத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அங்கு மேம்பாலத்தின் மீது தங்களுடைய வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்துவதை வாடிக்கையாக வைத்திருந்த நிலையில் தற்பொழுது டி நகர் பகுதியை சேர்ந்த மக்களும் தங்களுடைய வாகனங்களை மேம்பாலத்தில் நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வேளச்சேரியை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே போக்குவரத்து காவல்துறையினர் எந்தவித இடர்பாடும் இல்லாமல் அந்த வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே கேட்டுக்கொண்டதன் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்தது. டி நகர் பொறுத்த வரைக்குமே வணிக பகுதியாக இருக்கிறது. பல்வேறு இடையூறுகள் இருந்த போதிலும் தங்களுடைய வாகனங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மேம்பாலத்தில் அந்த கார்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நீண்ட வரிசையில் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய உரிமையாளர்களிடத்தில் நாம் பேசும் பொழுது அவர்கள் கூறியது என்னவென்றால், வெகு நேரமாகியும் தண்ணீரில் நின்றால் அது பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். அதே நேரத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க வேண்டிய ஒரு சூழலில் தாங்கள் இருப்பதாகவும், அதன் காரணமாக போலீசார் எந்த விதமான அபராதம் விதித்தாலும் அதை நாங்கள் கட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இருந்தபோதிலும் எங்களுடைய வாகனம் என்பது பாதுகாப்பாக நிற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதில் நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.